يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத். ஒரு கேள்வி, ரமலானுடைய மாதம் எங்களை மனிதர்களில் புனிதர்களாக மாற்ற வந்தது, இரையச்சமுள்ள மனிதர்களாக மாற்ற வந்தது. அநியாயங்களை விட்டு ஒதுங்கினேன், ஹராத்தை தவிர்ந்து வாழ்ந்தேன் என்கிற பதில் நல்ல பதில்களாக அமையுமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று எங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்திக் கொள்ளலாம். இல்லை, அல் குர்ஆனோடு தொடர்பில்லை, இபாதத்துக்களில் ஆர்வமில்லை, நல்ல காரியங்களில் ஆசை இல்லை, பாவங்களை விடுவதில் பக்குவம் இல்லை, ஷஅபானிலே நடந்த பாவங்கள் இன்றைக்கும் என்னிடத்திலே இருக்கின்றன, மார்க்கத்துக்கு முரணான காரியங்கள் இந்த ரமலானிலும் என்னை விட்டும் தூரமாகவில்லை என்கின்ற மோசமான பதில்கள் எங்களுடைய உள்ளம் எங்களுக்கு அளிக்கின்ற பதில்களாக இருக்குமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, படைத்தவன் ரப்பு எங்களை திருத்துவதற்காக தந்த சந்தர்ப்பம் இன்னும் ஒரு சில தினங்களில் எங்களை விட்டும் போய்விடும். இப்படிப்பட்ட துர்ப்பாக்கியமான நிலையில் இந்த ரமதான் கலியுமாக இருந்தால் எங்களை விட மோசமான மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. எனவே எஞ்சி இருக்கின்ற நாட்களில் அதிகம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டும். இந்த ரமதான் என்ன மாற்றத்தை உருவாக்குவதற்கு என்னிடத்தில் வந்ததோ அந்த மாற்றத்தை உருவாக்கிய நிலையில் இந்த ரமதான் என்னை விட்டும் போக வேண்டும் ரப்பே என்று பிரார்த்திக்க வேண்டும். இந்த ரமலான் இரையச்சமுள்ள மனிதர்களாக, அந்த மனிதர்களில் ஒருவனாக என்னை மாற்ற வேண்டும் என்று வந்தது ரப்பே. இந்த இருக்கின்ற மீதமுள்ள நாட்களை பயன்படுத்தி சரியான இரையச்சத்தை அடைந்து கொண்ட நிலையில், பாவங்களை வெறுக்கின்ற இரையச்சம், நன்மைகளில் ஆர்வமூட்டுகின்ற இரையச்சம் வந்த நிலையில் இந்த ரமலானை கழிக்கின்ற பாக்கியத்தை தந்துவிடு ரப்பே என்ற உச்சகட்ட பிரார்த்தனைகளோடு, அதிகமான வேண்டுதல்களோடு இந்த நாட்களை கழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்ற அடிப்படை செய்தியை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொண்டு, அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் கடைசி பத்திலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். கடைசி பத்தை பொறுத்தவரையில் நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளை எதிர்பார்க்கின்ற பத்து. அது எந்த பத்து? அது இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், என்னையும் உங்களையும் நெறிப்படுத்துவதற்காக, எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்தை காட்டித் தருவதற்காக, என்னையும் உங்களையும் இரையச்சமுள்ள மனிதர்களாக மாற்றி நரக பாதையிலிருந்து தூரமாக்கி சுவனப்பாதையிலே அழைத்து செல்வதற்காக படைத்தவன் ரப்பினால் அல் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட இரவு, அந்த கதிருடைய இரவை தாங்கி வருகின்ற கடைசி பத்திலே நானும் நீங்களும் வீற்றிருக்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுக்கு எதனால் சிறப்பு? இந்த ரமலானிலே நானும் நீங்களும் ஏன் நோன்பு பிடிக்க வேண்டும்? ஒட்டுமொத்த சிறப்பும் இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டதனால தான் சகோதரர்களே. ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, அந்த மாதத்தில் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது. ஃபமன் ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு. எனவே அந்த மாதத்தை, எந்த மாதம்? அல் குர்ஆன் இறக்கப்பட்ட ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொண்டவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே ரமலானிலே நோன்பு பிடிக்கிறோம் என்றால் நோன்புக்கு ரமலானுக்கு, நோன்பினால் ரமலானுக்கு சிறப்பல்ல, அல் குர்ஆனால் வந்த சிறப்பு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாஹ் நோன்பு பிடிக்க சொல்லுகின்றான். இந்த ரமலானுக்கு இருக்கின்ற மற்றைய சிறப்பு கதிருடைய இரவு என்றால் லைலத்துல் கதிர்,
கதிருடைய இரவு என்பது கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்ற அந்த பாக்கியம் எதனால கிடைத்தது? இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நாங்கள் அந்த குர்ஆனை கதிருடைய இரவையிலே இறக்கி வைத்தோம் என்பதுதான் சகோதரர்களே, அன்பார்ந்தவர்களே. எனக்காக உங்களுக்காக படைத்தவன் ரப்பினால் இறக்கி வைக்கப்பட்ட அல் குர்ஆன் இறங்கிய அந்த இரவை நானும் நீங்களும் தேட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த இரவை கண்ணியப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த இரவை உயிர்ப்பிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த ரமலானிலும் ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால், நல்ல காரியங்களில் ஆசை காட்டினார்கள் என்றால், அதற்கு ஒட்டுமொத்த காரணமும் என்ன தெரியுமா? கானையல் காஹு ஜிப்ரீல், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் குல்ல லைலா, ஒவ்வொரு இரவையிலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திப்பார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அல் குர்ஆனை எடுத்துக்கொண்டு வருகிற மலக்கல்லவா. அந்த மலக்கை சந்தித்தால் கான அஜ்வத மினர் ரீஹில் முர்சலா, வேகமாக வீசுகின்ற படைத்தவன் ரப்பினால் அனுப்பப்பட்ட காற்றை விடவும் வேகமாக நபிகளார் நல்ல காரியங்களில் ஈடுபடுவார்கள். எதனால? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதனால. ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து நபிகளார் சந்தோஷப்பட்டார்கள்? கான யரிது அலைஹில் குர்ஆன், அல் குர்ஆனை நபி அவர்கள் எடுத்து காட்டுவார்கள். ஒவ்வொரு ரமலானிலும் இரவு நேரங்களிலே நபிகளார் ஒரு தடவை குர்ஆனை எடுத்து காட்டுவார்கள். நபிகளார் மரணித்த ஆண்டு 2 தடவை குர்ஆனை எடுத்து காட்டினார்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த ரமலானுக்கு சிறப்பு குர்ஆன் இறங்கியதனால். நபிகளார் இந்த ரமலானை உயிர்ப்பித்ததும் சந்தோஷப்பட்டதும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்ததனால். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்ததில் உள்ள உச்சகட்ட சந்தோஷம் அல் குர்ஆனை எடுத்து காட்டியதனால் என்றால், அன்பார்ந்தவர்களே, இந்த கதிருடைய இரவு ஏன் ரசூலுல்லாஹ் ஹயாத்தாக்கினார்கள்? குர்ஆன் இறங்கிய இரவு என்பதனால. அல்லாஹ்வுடைய தூதர் கடைசி 10 வந்து விட்டால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள்? யஜ்தஹிது ஃபில் அஷ்ரில் அவாஹிர், ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 நாட்களில் மிகவும் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நன்மையை செய்வதில் மிகவும் முயற்சி செய்வார்கள். மாலா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி, ஏனைய நாட்களில் காட்டாத ஆர்வம், ஏனைய காலங்களில் செய்யாத முயற்சி இந்த கடைசி 10 செய்வார்கள் என்றால், எதனால சகோதரர்களே? கதிருடைய இரவு இருக்கிறது, அல் குர்ஆன் இறங்கிய இரவு இருக்கிறது, அந்த இரவை அடைய வேண்டும் என்பதுதான். பாருங்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி இருந்தார்கள்? இதா தஹலல் அஷ்ர், கடைசி 10 வந்துவிட்டால் ஷத்த மிஸரஹு, தன்னுடைய வேட்டியை இறுக கட்டிக் கொள்வார்கள். வ அஹ்யா லைலஹு, அந்த கடைசி 10 இரவை அல்லாஹ்வுடைய தூதர் முழுக்க உயிர்ப்பிப்பார்கள். வ ஐகவ அஹ்லஹு, அதற்காக தன்னுடைய குடும்பத்தவர்களையும் எழுப்பி விடுவார்கள். ஏனைய காலங்களில் நபிகளார் எப்படி இருந்தார்கள்? தன்னுடைய குடும்பத்துடனான கடைசி 10 உயிர்ப்பிக்கின்ற அந்த உறவை போன்று ஏனைய காலங்களில் குடும்பத்துடனான உறவு எப்படி இருந்தது? ஆயிஷா நாயகி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இரவையிலே தொழுவார்கள். நான் நபிகளாருக்கு முன்னால் குறுக்கே படுத்து கொண்டிருப்பேன். வித்ருடைய நேரம் வருகின்ற பொழுது கடைசி 3 ரக்காத்து, கடைசி 1 ரக்காத்து அல்லது கடைசி 5 ரக்காத்துக்கள் வித்ருடைய அந்த தொழுகையை தொழுகின்ற பொழுது
அல்லாஹ்வுடைய தூதர் என்னை எழுப்பி விடுவார்கள் என்பதுதான் நபிகளாருடைய 360 நாட்களில் 350 நாட்களின் நடைமுறையாக இருந்திருக்கிறது. ரமதான் மாதத்தின் கடைசி 10 நாள் வந்துவிட்டால் தன்னுடைய குடும்பத்தையும் அந்த இரவை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக எழுப்பி விடுவார்கள் என்பதன் மூலம் கதுருடைய இரவை அடைந்து கொள்வதில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன ஆர்வம் காட்டினார்கள். அன்பார்ந்தவர்களே, கதுருடைய இரவைத்தான் நபிகளார் தேடினார்களா? புகாரியை பாருங்கள், முஸ்லிமை பாருங்கள். புகாரியிலே 813வது இலக்க செய்தியை பாருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப 10 கதுருடைய இரவை தேடினார்கள். ஆரம்ப 10 கதுருடைய இரவை தேடினார்கள். ஆரம்ப 10 அது இல்லை என்று வருகிற பொழுது நடுப்பத்திலே கதுருடைய இரவை தேடினார்கள். நடுப்பத்திலும் இல்லை என்று வருகிற பொழுது சபீஹத 20வது நாளின் காலை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? யாரெல்லாம் என்னோடு நடுப்பத்திலே இஅ்திகாஃப் இருந்தார்களோ அவர்கள் கடைசி 10லும் என்னோடு இஅ்திகாஃப் இருக்கட்டும். ஏன்? கதுருடைய இரவு கடைசி 10ல்தான் இருக்கிறது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தந்தார்கள் என்றால் கடைசி 10ஐ அல்லாஹ்வுடைய தூதர் உயிர்ப்பித்ததும் அந்த கதுருடைய இரவை உயிர்ப்பிப்பதற்குத்தான். கதுருடைய இரவுக்கு ஏன் சிறப்பு சகோதரர்களே? வெறுமனே குர்ஆன் இறங்கியது என்று விளங்காதீர்கள். அதனால தான் குர்ஆனுக்கும் மதிப்பில்லாமல் போனது, கதுருடைய இரவுக்கும் மதிப்பில்லாமல் போனது. என்னையும் உங்களையும் நேர்வழிப்படுத்துவதற்காக, என்னையும் உங்களையும் சுவனப்பாதையிலே அழைத்து செல்வதற்காக, எனக்கும் உங்களுக்கும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறு பிரித்து காட்டுவதற்காக அந்த ரப்பு அல் குர்ஆனை இறக்கி வைத்த இரவு கதுருடைய இரவு என்று விளங்குங்கள். குர்ஆனுடைய பெருமதி உள்ளத்திலே வரும். இந்த ரமதானிலே குர்ஆனை உயிர்ப்பிக்கின்ற மனிதர்களாக மாறலாம். கதுருடைய இரவுக்கு பெருமதி வரும். அந்த இரவை ஹயாத்தாக்குகின்ற மனிதர்களாக மாறலாம் என்ற பாடத்தை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கதுருடைய இரவு என்று சொல்கிற பொழுதோ இஸ்லாமிய சமூகத்தை பொறுத்தவரையில் விரும்பியோ விரும்பாமலோ அதை அடைந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அந்த இரவை ஹயாத்தாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அது எந்த ஜமாஅத்தாக இருக்கலாம், எந்த தரீக்கத்தாக இருக்கலாம், முஸ்லிம் என்று பிறந்த ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அதன் காரணமாகத்தான் ரமலானுடைய மாதத்திலே கதருடைய இரவு என்று அடையாளப்படுத்தப்பட்ட 27வது இரவை முழு ஊரும் சேர்ந்து உயிர்ப்பிக்கிறார்கள். நோயாளிகள் வருகிறார்கள், வயோதிபர்கள் வருகிறார்கள். எதற்காக? அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும். படைத்தவன் ரப்பு அல்லாஹ் அப்படி ஆர்வத்தோடு கதருடைய இரவை தேடுகின்ற என்னுடைய இஸ்லாமிய உறவுகள் ஒவ்வொருவருக்கும் சரியான முறையிலே நபிகளாரை பின்பற்றி கதருடைய இரவை ஹயாத்தாக்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் கதருடைய இரவை அறிந்திருந்தார்களா? சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹரஜ ரசூலுல்லாஹ் யுக்பிரு பிலைலத்தில் கத்ர், கதருடைய இரவு இன்னதுதான் என்று சொல்லித் தருவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களிடத்திலே வந்தார்கள். ஃபதலாஹா ரஜுலானி மினல் முஃமினி முஸ்லிமீன், முஸ்லிம்களில் 2 தோழர்கள் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார்கள், வாய்த்தக்கத்திலே தர்க்கத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னி ஹரஜ்து லிஉக்பிரகும் பிலைலத்தில் கத்ர், உங்களிடத்திலே நான் கதருடைய இரவு இன்னதுதான் என்று குறிப்பிட்டு சொல்வதற்காக வந்தேன். வ இன்னஹு தலாஹா ஃபுலானுன் ஃபுலானுன் வ ஃபுலான், இன்ன மனிதர்கள் முரண்பட்டு கொண்டார்கள், சண்டை பிடித்துக் கொண்டார்கள். ஃபருஃபிஅத், அந்த குறிப்பிட்ட இரவு என்ற அந்த அறிவு என்னை விட்டும் உயர்த்தப்பட்டு விட்டது. அது மறக்கடிக்கப்பட்டதில் உங்களுக்கு நலவு இருக்கலாம். இல் தமிசூஹா, அந்த இரவை நீங்கள் தேடுங்கள்.
ஒற்றைப்படை இரவுகளான 29, 27, 25 தேடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்தார்களே. அன்பாண்டவர்களே, நபிகளார் தேடியது போன்று கதிருடைய இரவை தேடுவோம் சகோதரர்களே. யார் சொல்கிறார் என்று பார்க்காதீர்கள், எந்த ஜமாஅத்து சொல்கிறது என்று அல்லாஹ்வுக்காக பார்க்காதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை எந்த ஜமாஅத்து சொன்னாலும் அதை உள்ளத்தினால் வரவேற்று கதிருடைய இரவை கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளிலே தேடுவோம் சகோதரர்களே. ஒற்றைப்படை இரவுகளிலே தேடுவோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைக்கப்பட்ட இரவு எனக்கும் உங்களுக்கும் அடையாளப்படுத்தப்பட முடியாது. தேடும் வரையில் அடையாளப்படுத்த முடியாது. தேடிய பிறகு அடையாளங்களை வைத்து அடையாளப்படுத்தலாம். ஒரு சில நபித்தோழர்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள் 27வது இரவுதான் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, குறிப்பாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, வருடத்தில் 360 நாளிலும் கதிருடைய இரவு இருக்கிறது என்றார்கள். என்ன விளக்கத்தில் சொன்னாங்க? இதை உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சொல்லும் பொழுது சொன்னார்கள், அவர்கள் வருடத்தில் 360 நாளும் இருக்குது என்று சொல்ல வரல, அதிலே ஆர்வம் உள்ள மனிதர்களாக, தேட வேண்டும் என்ற உணர்வுள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்குத்தான் சொன்னார்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கதிருடைய இரவு என்பது 27வது இரவையிலே தான் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அவர்களுடைய தோழர்கள் கேட்டார்கள், 27வது இரவுதான் என்று எப்படி நீங்கள் அறிந்து கொண்டீர்கள்? இதுதான் முக்கியமான பகுதி சகோதரர்களே. அப்பொழுது அவர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு, நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தோடு 27 என்று நான் முடிவெடுத்தேன் என்று சொன்னார்களா? இல்லை இஸ்லாமிய உறவுகளே, இல்லை. எதை வைத்து நான் முடிவெடுத்தேன் தெரியுமா? பில் அலாமா என்று சொன்னார்கள். அடையாளங்களை வைத்து முடிவெடுத்தேன் என்று சொன்னார்கள். அடையாளங்களை வைத்து முடிவெடுத்தேன் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே 21 இருந்தோம், 23 இருந்தோம், 25 இருந்தோம். குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன அடையாளங்கள் எனக்கு 23 விளங்கியது. எனக்கு சொல்லலாம், குர்ஆன் ஹதீஸ் சொன்ன அடையாளங்களை நான் 23வது இரவையிலே பார்த்தேன் என்று சொல்லலாம். குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன அடையாளத்தை நான் 29 பார்த்தேன் என்று சொல்லலாம். அந்த அடிப்படையிலே தான் அந்த நபித்தோழர்கள் உறுதிப்பட சொன்னார்களே அல்லாமல் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் 27வது இரவுதான் என்று அந்த நபித்தோழர்கள் சொல்லவில்லை என்கிற அர்த்தத்தை புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற பலமான அறிவிப்பாளர் தொடர் கொண்ட ஹதீஸை கொண்டு நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்க வேண்டும். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸில் அவர் சத்தியமிட்டு சொன்ன செய்தியை பார்க்கலாம். எனவே தெளிவாக சொன்னாங்க, பில் அலாமா, அடையாளத்தை கொண்டு அறிந்தோம். எனவே சகோதரர்களே, அந்த இரவை அறிவதற்கு சில அடையாளங்களை குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிறது. அதிலே மிக பிரதானம் என்ன? இப்னு அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிற ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கதிருடைய இரவையில் மலை துளியிலே, மலை ஈரத்திலே நான் சுஜூது செய்வதை பார்த்தேன் என்று சொன்னார்கள். 21வது இரவு காலையிலே சுபகுடைய நேரத்திலே அந்த நபித்தோழர் சொன்னார்கள், நபிகளாருடைய நெற்றியிலும் நபிகளாருடைய மூக்கிலும் நான் அந்த ஈரத்தன்மையை, மணல் ஒட்டியிருந்த தன்மையை நான் பார்த்தேன் என்று சொன்னார்கள். அந்த நபித்தோழருடைய வாக்கு மூலம் என்ன? 21வது இரவையில் அந்த அடையாளத்தை கண்டேன் என்று அந்த நபித்தோழர் சொல்கிறார். இதுவும் ஆதாரபூர்வமான ஹதீஸிலே தான் வருகிறது. எனவே அன்பாண்டவர்களே, மழை பொழிவது, சாதாரண மழை பொழிவது, அமைதியான மழை பொழிவது கதிருடைய இரவு என்பதற்கு அடையாளம். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சூரியன் உதிக்கும் என ஃபஜ்ர் உதிக்கும் வரையில், ஃபஜ்ர் உதிக்கும் வரையில் அந்த இரவு சாந்தமானதாக இருக்கும், அமைதியானதாக இருக்கும் என்ற அந்த வசனத்தை வைத்து அந்த இரவு ஏனைய நாட்களை விட அமைதியாக இருக்கும் என்ற ஒரு அடையாளத்தை சொல்லுகின்றார்கள். இந்த அடையாளத்தை வைத்து திருப்தி அடையலாம். எனக்கு கதிருடைய இரவு கிடைத்திருக்க போதுமானது, நான் இப்படி அடையாளங்களை பார்த்தேன். இதுதான் நபித்தோழர்களுடைய வழிமுறையாக இருந்தது. அதே போன்று இந்த ஹதீஸிலே நான் சொன்னேன் அல்லவா, உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சத்தியமிட்டு சொன்னார்கள் என்று. அதிலே சொன்னார்கள், அக்பரனா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தந்தார்கள், அன்னஹா தத்லு யௌமஇதின், கதிருடைய இரவு முடிந்து விட்டால் வருகிற சூரியன் இருக்கிறதே, அந்த சூரியன் லா ஷுஆ லஹா,
கதிர்வீச்சுக்கள் இல்லாமல் உதிக்கும் என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, அந்த அடையாளத்தை காணுகின்றோமா? மனதளவில் திருப்தி அடையலாம். கதிருடைய இரவு எனக்கு கிடைத்திருக்க அல்லாஹ் போதுமானவன். இதுதான் நபிகளாருடைய வழியில் கதிருடைய இரவை அடையாளப்படுத்துவதே அல்லாமல் ஒற்றைப்படை இரவுகளில் 21, 23, 25, 27, 29 5 இரவுகளில் தேட வேண்டிய நானும் நீங்களும் ஒரு இரவோடு முடித்துக் கொள்ளக்கூடாது என்கிற பாடத்தை கதிருடைய இரவில் ஆர்வம் கொண்ட என்னுடைய ஒவ்வொரு இஸ்லாமிய உறவுகளும் புரிந்து கொண்டு இந்த இரவை ஹயாத்தாக்க வேண்டும். அதிலும் சகோதரர்களே, இன்றைக்கு உலகம் வளர்ச்சி அடைந்த காலம், தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த காலம். ஒரு நாட்டில் இருந்து கொண்டு அடுத்த வினாடி அந்த நாட்டிலே என்ன நடக்கிறது என்று தகவல்களை வேகமாக அறிகின்ற காலத்திலே இன்றைக்கு நாங்கள் 20 இருக்கிறோமா? இன்னொரு நாட்டிலே 21 இருப்பதை கண்ணால் பார்க்கிறோம். இன்னொரு நாட்டிலே 21வது இரவை உயிர்ப்பிப்பதை கண்ணால் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நிலையிலே வாழுகிற நானும் நீங்களும் 20 21 என்று சங்கடப்படாமல், எங்களுக்கு அந்த இரவு கிடைக்குமா, நாங்கள் ஒரு நாள் பிந்தி பயணிக்கிறோமே என்று கவலை கொள்ளாமல் அடைந்த தகவலை வைத்து எங்களை நாங்கள் நடத்துகின்றோம். அதே நேரம் கடைசி 10ஐயும் உயிர்ப்பித்து விட்டால், கடைசி 10ஐயும் ஹயாத்தாக்கி விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அந்த இரவை அடைகின்ற கூட்டத்திலே நானும் நீங்களும் பேர் பதித்து கொள்ளலாம் என்கிற அந்த பக்குவமான செய்தியை உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு கடைசி 10 நாட்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய ஆர்வத்தை நானும் நீங்களும் காட்டி கதிருடைய இரவை அடைந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கதிருடைய இரவை ஹயாத்தாக்க வேண்டும் என்று விரும்புகிற நானும் நீங்களும் எப்படி ஹயாத்தாக்குவது? நபிகளாருடைய ஹதீஸை புரட்டினால், குர்ஆன் வசனங்களை புரட்டினால் இப்படித்தான் ஹயாத்தாக்க வேண்டும், இப்படித்தான் அமல் செய்ய வேண்டும் என்கிற எந்த நேரடி வழிகாட்டல்களையும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏனைய காலங்களில் இல்லாத ஆர்வத்தை கடைசி 10 காட்டுவார்கள். இது வந்திருக்கிறது. தூக்கத்தை தூக்கி வீசுகின்ற அளவுக்கு, மனைவியுடனான நெருக்கத்தை தூரமாக்குகின்ற அளவுக்கு தன்னுடைய வேட்டியை இறுக கட்டுவார்கள் என்பதை பார்க்கலாம். படுக்கையிலிருந்து தூரமாகுவார்கள் என்பதை பார்க்கலாம். மனைவியை எழுப்பி விடுவார்கள் என்பதை பார்க்கலாம். இந்த அடிப்படையை செய்து கொண்டு எதுவெல்லாம் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நல்ல காரியமோ, எதுவெல்லாம் இபாதத்தோ, எதையெல்லாம் வைத்து இரவை ஹயாத்தாக்கலாமோ அதையெல்லாம் செய்து இந்த கடைசி 10ஐ ஹயாத்தாக்கினால் அல்ஹம்துலில்லாஹ், இரவையில் தூங்காம படைச்சவன் ரப்புக்காக விழித்திருப்போம், படைத்தவன் ரப்புக்காக தூக்கத்தை தூக்கி அறிவோம். இதுதான் உச்சகட்டம் அந்த இரவை அடைவதற்கு. சகோதரர்களே, அதிலே உங்களுக்கு குர்ஆனை ஓத முடியுமா? அதிலே உங்களுக்கு திக்ருகள் செய்ய முடியுமா? அதிலே உங்களுக்கு ஸலவாத்துக்கள் சொல்ல முடியுமா? அதிலே உங்களுக்கு தொழ முடியுமா? அதிலே உங்களுக்கு தர்மம் செய்ய முடியுமா? அதிலே உங்களுக்கு மார்க்கத்தை படிக்க முடியுமா? அதிலே உங்களுக்கு ஹதீஸை வாசிக்க முடியுமா? எந்த நல்ல காரியத்தை செய்தாவது இரவை ஹயாத்தாக்கினால், யாருக்காக? எங்களுடைய நலவுக்காக அல்ல, படைத்தவன் ரப்புக்காக அந்த இரவை ஹயாத்தாக்கினால் என்ன அமல் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல. நபிகளார் காட்டித்தந்த இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து கொண்டு பித்அத்துக்கள் செய்து வீணாக்கி விடாமல் அந்த இரவையில் எந்த நல்ல காரியத்தை செய்தாலும் கதிருடைய இரவை அடைந்து கொண்ட மனிதர்களாக நானும் நீங்களும் மாற முடியும் என்கிற பாடத்தை படித்து கொண்டு கதிருடைய இரவை நபி வழியில் கழிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல் குர்ஆனுடனான தொடர்பு கடைசி 10 அதிகம் இருக்க வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் பகல் நேரத்தில் அல் குர்ஆனை ஓதுவது சிறப்பா, இரவையில் ஓதுவது சிறப்பா என்று கேட்டால் இரவையில் ஓதுவது சிறப்பு. இரவையிலே விழித்திருக்கின்ற நானும் நீங்களும் எவ்வளவு நேரம் இரவிலே குர்ஆன் ஓதினாலும்
அந்த குர்ஆனை ஓதுதல் அந்த இரவை ஹயாத்தாக்கிய கூட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஏன்? நபி அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்தித்தது இரவையில், அல் குர்ஆனை நபி அவர்கள் எடுத்து காட்டியது இரவையில். எனவே இந்த கடைசி 10 இரவு நேரங்களை அல் குர்ஆனுடனான தொடர்போடு நானும் நீங்களும் கழிக்க வேண்டும். ஓதுவோம் சகோதரர்களே, ஓதுகிற நானும் நீங்களும் வெறுமனே தட்டபடண்டு 30 ஜுஸுவையும் ஒரு இரவையில் முடிக்க வேண்டும். ஆசைப்படாதீர்கள் சகோதரர்களே, ஆசைப்படாதீர்கள் சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை பார்த்து கேட்டார்கள், உங்களில் ஒருவருக்கு ஒரு இரவையில் முழு குர்ஆனை முடிக்க முடியுமா என்று கேட்ட பொழுது ஒட்டுமொத்த நபித்தோழர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் எல்லா நபித்தோழர்களும் என்ன சொன்னார்கள்? எங்களில் யாருக்குத்தான் முடிக்க முடியும் என்று கேட்டார்கள். முஸ்லிமிலே வரக்கூடிய பலமான அறிவிப்பு சகோதரர்களே. அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் குல் ஹுவல்லாஹு அஹதை 3 தடவை ஓதுங்கள், 3இல் ஒரு பகுதி ஓதிய நன்மை கிடைக்கும் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இதைத்தான் காட்டி கொடுத்தார்கள். முழு இரவையிலும் அல் குர்ஆனை ஓதுவதா? அது நபிகளாருடைய வழிகாட்டல் அல்ல. அன்பார்ந்தவர்களே, ஒரு சில நபித்தோழர்கள் ஓதியதாக வருகிறது. அவர்களுடைய நேர காலங்களிலே அல்லாஹ் பரக்கத்து செய்திருக்கலாம். படைத்தவன் ரப்பு அவர்களுக்கு பொறுப்பானவர்கள். எனக்கும் உங்களுக்கும் நபிகளாருடைய வழிகாட்டல் என்ன? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இளைஞனாக இருந்தார்கள், வாட்ட சாட்டமாக இருந்தார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு இரவையில் அல்ல ஒரு நாளில் ஒரு குர்ஆனை முடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டாம் என்றார்கள். சக்தி இருக்கிறது, வேண்டாம் என்றார்கள். அவருக்கு காட்டி கொடுத்தது என்ன? 30 நாளைக்கு ஒன்று முடி, 30 நாளைக்கு மாசத்து கொண்டு. நபியே சக்தி இருக்கு, சக்தி இருக்குதா? 15 நாளைக்கு ஒன்று முடி. நபியே சக்தி இருக்கிறது, 7 நாளைக்கு ஒன்று முடி. அதை விட நீ வலா தஸித் அலா தாலிக, 7 நாளைக்கு குறைஞ்ச நாளையில் குர்ஆனை முடிக்க வேண்டாம் என்றார்கள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களை, ஓதுவோம், தர்ஜுமாவை வாசிப்போம், அர்த்தத்தை விளங்குவோம். ஏன்? வழிகட்ட கூட்டத்தின் அடையாளமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குர்ஆனை ஓதுவார்கள் லா யுஜாவிசு தராகீஹிம், தொண்டைக்குழியை தாண்டாதுண்டாங்க. நாங்க ஓதுவோம், உணர்வு பூர்வமாக ஓதுவோம், தொண்டைக்குழியை தாண்டுகிற அளவுக்கு சிந்தித்து ஓதுவோம். இந்த குர்ஆன் ஓதல் இந்த கதிருடைய இரவை ஹயாத்தாக்கிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் கொண்டு போய் சேர்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, சதகா செய்யுங்க. ரமதானுடைய இரவு நேரத்தில் சதகா செய்யுங்க, தர்மம் செய்யுங்க. இதுவும் இரவை ஹயாத்தாக்குவதுதான், இதுவும் இரவை ஹயாத்தாக்குவதுதான். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், புகாரியிலே 1421, முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். எங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு மனிதர் என்ன அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்கிறார், இன்று இரவு நான் ஒரு தர்மம் செய்வேன். தர்மத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு விபச்சாரியின் கையிலே வைத்தார். காலையில் பேசிக்கொண்டாங்க, அடே விபச்சாரிக்கு தர்மம் செஞ்சிருக்கிறாங்களே. 2வது நாள் பாவிக்கு செஞ்சிட்டேனா, இந்த இரவும் தர்மம் செய்வேன். ஒரு திருடனின் கையில் கொண்டு போய் கொடுத்தார். அதுவை மக்கள் விமர்சித்து பேசிக்கொண்டார்கள். இன்னொரு தர்மம் செய்வேன். 3வது நாள் ஒரு கஞ்சனுடைய கையிலே கொண்டு போய் கொடுத்தார். அதுவும் மோசமான மனிதன். இவர் கவலைப்பட்டார், கை சேதப்பட்டார். ஆனால் அவர் கொடுத்த அந்த இஹ்லாஸ், இருட்டில் கொடுத்தா யாருக்கு கொடுத்தன்னு தெரியாது. அந்த தர்மத்தின் விளைவு, அந்த விபச்சாரகன் விபச்சாரத்திலிருந்து தூரமாகி திருந்தி வாழுகின்றான். திருடத்தன்மையிலிருந்து தூரமாகி திருந்தி வாழுகிறான். கஞ்சன் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிக்க விரும்பினான் என்பதை பார்க்கிறோம். எனவே இரவையிலே தர்மம் செய்வதும் இபாதத். கதிருடைய இரவை ஹயாத்தாக்க விரும்புகிறீர்களா? இரத்த உறவுகளை போய் இரவையிலே சந்தித்து சலாம் சொல்லிட்டு வாருங்கள். கோபம் பிடித்தவர்களோடு சலாம் சொல்லி விட்டு வாருங்கள். உறவை கட்டிக்காருங்கள். இரவையிலே போய் பேசிக்கொண்டிருக்கலாமா? முடியாதா? அல்லாஹ்வுடைய தூதர் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள் பள்ளிக்குள். மனைவிமார்கள் சொன்னார்கள், நாங்கள் நபிகளாருடைய கூடாரத்துக்குள் செல்வோம். எதற்கு தெரியுமா? நபிகளாரோடு பேசிக்கொண்டிருப்பதற்காக. இரவு வழுக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, சஃபியாவே நீங்க போகாதீங்க, நான் உங்களுக்கு துணைக்கு வாரேன். இஅ்திகாஃபில் இருந்த ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிக்கு துணையாக செல்லும் பொழுதுதான் 2 நபித்தோழர்களை பார்த்து
சொல்லுவார்கள், நான் என் மனைவி சஃபியாவோட தான் போறேன் என்று. இது இஅ்திகாஃப் இருக்கும் பொழுது நடந்தது என்றால் கடைசி பத்திலே மனைவிமாரோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். சதக்கா இல்லையா இது? இன்றைக்கு எங்கட கணவன்மாருக்குள்ள பிரச்சனை என்ன? பொஞ்சாதியோட பேச நேரம் இல்லை, பொஞ்சாதியோட பேச நேரம் இல்லை. அன்பாண்டவர்களே, ரமலானுடைய இரவு நேரம் எனக்கு ஒரு சாலிஹான நல்ல மனைவியை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தும் முகமாக என்னுடைய மனைவியை சந்தோஷப்படுத்த, என்னுடைய மனைவியை திருப்திப்படுத்த இரவையில் சிறிது நேரம் பேசுவோம் என்று பேசுங்க. அதுவும் தர்மம் தான் சகோதரர்களே, அதுவும் கதருடைய இரவை ஹயாத்தாக்குவது தான் சகோதரர்களே. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இதை தாண்டி கடைசி பத்தில் தவற விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மறுமை நாளையிலே 7 கூட்டத்தவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுப்பான். அதிலே ஒரு மனிதர் யார்? ரஜுலுன் ذكرல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனா. 360 நாளும் இருக்க வேண்டியது இந்த கடைசி பத்தில் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எடுப்போம். ஏன்? நாங்கெல்லாம் ஆட்கள் ரமதான்ல கடைசி 10 டைம் எடுக்கிறதே கஷ்டம். அன்பாண்டவர்களே, இந்த கடைசி 10 நானும் நீங்களும் இப்படி ஒரு இரவையில் கழிக்கவில்லை என்றால் தனிமையிலே அமருவோம். மனைவி தூங்குகிற நேரம் எழும்பி இருக்க முடியுமா? யாருக்குமே தெரியாமல் வாகனத்திலே ஏறி அமர்ந்து கொண்டு யாருக்குமே தெரியாமல் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்க முடியுமா? இந்த இரவையிலே அதை செய்யுங்கள். கதருடைய இரவையும் ஹயாத்தாக்கலாம். வாகனத்திலே வீட்டுக்கு இருந்தா மனைவி பாப்பா, பள்ளியுளுக்கு இருந்தா 10 பேர் பாப்பாங்க. வாகனத்துள்ளுக்கு போய் அமர்ந்து கொண்டோம். அல்லது எங்களுடைய கெஷியர் மேச கடையெல்லாம் மூடி இன்னைக்கு வருமானத்துக்குத்தானே கடையை திறக்கிறோம். வேண்டாம் சகோதரர்களே, கடைசி 10 கண்ணியப்படுத்துகிற சமூகமாக மாறுவோம். கடையை திறந்து கடையின் வாயிலை மூடிவிட்டு கெஷியர் மேசையிலே அமருவோம். கெஷியர் மேசையிலே அமர்ந்து கொண்டு கொடுக்கல் வாங்கலில் நடந்த தப்பு தவறுகளை எல்லாம் அந்த ரப்போடு பேசுவோம். பொருளாதார ரீதியாக செய்த அநியாயங்களை எல்லாம் பேசுவோம். யாருக்குமே தெரியாமல் கெஷியர் மேசி நலைகின்ற அளவுக்கு ஒரு சொட்டு கண்ணீரை வடிப்போம். இந்த கண்ணீர் படைத்தவன் ரப்புடைய நிழலை பெற்றுத்தரும் என்றால் இதை எதிர்பார்த்தல்லவா நானும் நீங்களும் வாழுகின்றோம். அன்பாண்டவர்களே, சுஜூதுகளை நீட்டுவோம் சகோதரர்களே. எங்கட பலவீனம், பள்ளியில வந்து இமாமுக்கு பின்னால தொழுதுட்டு போறோம். படைச்சவன் ரப்பு கூலி தர போதுமானவன். ஆனால் நபிகளார் தனிமையிலே தொழுதார்கள். நபிகளார் ஜமாஅத்தோடு தொழவில்லை, ஒரு சில நாட்கள் தொழுதார்கள் என்ற அடிப்படையை வைத்து நாங்கள் தொழுகிறோம். எங்கட பலவீனம், எந்த நாளும் ஜமாத்தோட தான் தொழுகிறோம். ஒரு நாள் நானும் நீங்களும் நபிகளாரை பின்பற்றுவதற்காக தனிமையிலே ஒரு சுஜூதுக்கு 10 நிமிடம் கொடுப்போம். ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நபிகளாருடைய சுஜூத் 50 வசனங்கள் ஓதுகிற அளவுக்கு இருக்கும்ண்டாங்க. கிட்டத்தட்ட 50 வசனம் ஓதுறண்டா தொழுகையில ஒரு பக்கம் ஓதினாலும் 10 வசனம் தான் ஓதுறாங்க. 5 நிமிஷம் போகுது. அன்பாண்டவர்கள், 50 வசனம் ஓதுகிற அளவுக்கு இந்த ரமதானிலே இந்த கடைசி 10 சுஜூதிலே விழுந்து படைத்தவன் ரப்போடு எல்லா பிரச்சனைகளையும் பேசுவோம் சகோதரர்களே. அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு அடியான் தன்னுடைய ரப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடம் சுஜூதுண்டாங்க. நீங்க சுஜூதுல அதிகம் துஆ கேளுங்கண்டாங்க. இந்த கடைசி 10 ஒரு இரவை தேர்வு செய்வோம். ஒரு இரவை தேர்வு செய்வோம். நீண்ட ருக்குகளோடு, நீண்ட சுஜூதுகளோடு. ருக்குல துஆ கேட்கலாது, சுஜூதுல துஆ கேட்போம். தாராளமாக கேட்போம் சகோதரர்களே. அதிலும் கடைசி நேரம், இரவையின் கடைசி பகுதி. யன்சிலு ரப்புனா தபாரக வ தஆலா, கண்ணியம் மதிப்புமிக்க ரப்பு இரவையின் கடைசி பகுதியில் அடிவானத்துக்கு இறங்குகிறான் என்றாங்க. அந்த நேரத்தில் சுஜூதுல விழுந்து அந்த ரப்போடு பேச முடியுமா? இந்த 10 நாளிலே அப்படி ஒரு பாக்கியத்தை நானும் நீங்களும் அடைந்து கொள்வோமாக இருந்தால் இந்த கதருடைய இரவை ஹயாத்தாக்கிய நல்லவர்கள் கூட்டத்திலே நானும் நீங்களும் சேரலாம். பள்ளிக்கு வருகிறோம், ஓடிவிடுகிறோம் என்று இல்லாமல், பள்ளிக்கு வருகிற நாங்கள் ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முன்னால் வந்து தொழுகையை எதிர்பார்த்திருப்போம். சலாம் கொடுத்த பிறகு ஒரு 15 நிமிடம் தாமதித்து இந்த கடைசி 10 இரவு நேரத்தில் தாமதித்திருப்போம். பள்ளிக்குள் இருந்தால் மலக்குமார்களுடைய பிரார்த்தனை இருக்கிறது. ஒருவர் ஒரு தொழுகையை எதிர்பார்த்திருந்தால் அவர் தொழுகையிலே இருக்கிறாருண்டாங்க. இப்படி பல வழியில இந்த கடைசி 10 ஹயாத்தாக்கலாம் சகோதரர்களே. நபி வழியை படியுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். நபி வழிக்கு மாற்றமாக பித்அத்தான காரியங்களை செய்து, நபி வழிக்கு முரணான காரியங்களை செய்து கதருடைய இரவை பால்படுத்தி விடாமல் நம்பிக்கையான உலமாக்கள் இருக்கிறார்கள். ஆதாரத்தோடு மார்க்கம் பேசுகிற உலமாக்கள் இருக்கிறார்கள். குர்ஆன் சுன்னாவை குர்ஆன் சுன்னாவாக எடுத்து சொல்லி தருகின்ற உலமாக்கள் இருக்கிறார்கள். அந்த ஆலிம்களை நாடி, அந்த
அந்த அறிஞர்களை நாடி இந்த கடைசி 10ஐயாவது நான் நபி வழியிலே கழிக்க வேண்டும், இன்னொரு 10 எனக்கு கிடைக்குமா என்று சொல்ல முடியாது என்ற ஆர்வத்தோடு இந்த கடைசி 10ஐ நபி வழியிலே கழித்து கதிருடைய பாக்கியத்தை அடைந்து கொண்டு இந்த ரமதான் என்னிடத்தில் உங்களிடத்தில் உருவாக்க விரும்பிய உச்சகட்ட மாற்றங்களை அடைந்து கொண்டு இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து எப்பொழுது மரணித்தாலும் நல்லவர்களாக மரணித்து மறுமை நாளையில் ரையான் என்ற சுவனவாயிலினூடாக சுவனம் நுழைய பாக்கியம் பெற்றவர்கள் கூட்டத்தில் பெயர் பதித்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.